ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது மொறுமொறுப்பான மிளகு வடை. இதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சா போதுங்க. அதுக்கு மேலே இதை ஊற வைக்கக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் இதை நான் ஊற வச்சுட்டு ஒரு மிக்சியில் போட்டிருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து நம்ம தண்ணி சுத்தமாக ட்ரை பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் எடுத்துருக்கேங்க. அதை இதை நல்லா மெல்ட் பண்ணி நம்ம அரைச்ச இந்த உளுத்தம்பருப்பில் இதை சேர்க்குறேன். இதில் பார்த்திங்கன்னா மிளகு கருவேப்பிலை சேர்த்து நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். அதில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விடலாங்க. இப்போ இந்த உப்பு சேர்த்து நம்ம பிசையும் போது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இலகலாகும். இப்போ அதுக்காக 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, இப்போ நான் 150 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதனால் ஒரே 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு இதில் சேர்க்குறேன். இப்போ நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்டர் மிளகு இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இலகி வரும். இந்த நேரத்தில் இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் பச்சரிசி மாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடலாம். இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பருப்பு அரைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. இதில் அந்த பருப்பு உடச்சி விட்ட மாதிரி தான் தெரியணும். பருப்பு உடஞ்சி இருக்கணும், அவ்வளோதான். அரைச்ச மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த உளுத்தம்பருப்பை நம்ம ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அந்த டைம் லிமிட்லேயே நம்ம ஊற வச்சு எடுத்துடணும். அதுக்கு மேலே ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்கக்கூடாதுங்க உளுத்தம்பருப்பை. அது ஒரு முக்கியமான டிப்ஸ் இந்த மிளகு வடைக்கு. அதே மாதிரி இந்த உளுத்தம்பருப்பு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணுங்க. பருப்பு முழுசாக அரைப்படாமல் நைஸாக இல்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி தண்ணி சேர்க்காமல் நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் இலகலாகும். அதுக்கப்புறம் நம்ம அதில் பச்சரிசி மாவு 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கணுங்க. இதில் சேர்க்குற பட்டர் பார்த்திங்கனாலும் இந்த வடைக்கு ஒரு நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வடை ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க இந்த பட்டர் சேர்க்கறதுனால. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வடைகளை போட்டு நல்லா பொறுமையாக செவந்து வர வரைக்கும் நம்ம நல்லா பொறுமையாக பெரட்டி பொரித்து எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான மிளகு வடை நல்ல மொறுமொறுன்னு ரெடியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.